ஐந்தாவது ஒரு அற்புதமான பல நோய்களுக்கு மருந்தாகக்கூடிய மற்றும் உடலை குளிர்ச்சி வைக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் என்ன அப்படின்னா சோற்று கற்றாழை தான். இதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப லீஸ்ட் யூஸ்டு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றாழை தான். யாரும் பயன்படுத்துறது கிடையாது. பட் நிறைய பேருக்கு தெரியும் கற்றாழைன்னா உடல் குளுமையாக்கும், இதுக்கு நிறைய நோய்கள் அகற்றும் அப்படிங்கிறது தெரியும். பட் பயன்படுத்துறது கிடையாது. பட் இன்னைக்கு பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த வெப்ப காலம் முழுவதும் இப்போ இந்த மார்ச்லேருந்து அடுத்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அடுத்து மழை காலம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி சோற்று கற்றாழை பயன்படுத்துறது அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு அந்த நபருடைய உள்ளங்கை அளவிற்கு எடுத்து மேல் தோல் இரண்டு பக்கமும் நல்லா சீவிட்டு அந்த மஞ்சள் நிறத்தில் வரக்கூடிய அந்த ஜெல்லெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு உள்ளுக்கிற அந்த ஜெல் மட்டும் அந்த ஒயிட் சோறு மட்டும் கற்றாழனுடைய சோறு மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா ஒரு 10-15 முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சி காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஆஸ்மா, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவங்க, சுவாச தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் அதிகமாக அதை எடுக்க வேண்டாம், வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க. மீதி எல்லாருமே எனக்கு உடல் சூடாக இருக்குது, கொஞ்சம் அதை ரெகுலேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை இந்த வெப்ப காலங்களில் நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜூஸ் போடுறீங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் போடுறீங்க, அல்லது கூஸ்பெரி அதாவது பெரிய நெல்லி ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் போடும்பொழுதும் கொஞ்சமாக அலோவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அலோவேரா ஜெல் அப்படியே சாப்பிட்லாம். எதுலேயுமே போடாமல் அப்படியே ஜெல் எடுத்து வாஷ் பண்ணியும் சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். மாலை நேரங்களில் ஒரு 5 மணிக்கு மேலே குளிர்ச்சி ஊட்டக்கூடிய எந்த பொருள் எடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி எப்போ வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ சோற்று கற்றாழை குடல் குளிர்ச்சி மற்றும் உடல் குளிர்ச்சிக்கு ஏற்றது, சரும பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் வரக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் வர்றது, சன்பர்ன், இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அந்த அலோவேராவை எடுத்து நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா எங்கெல்லாம் சூரிய ஒளிக்கு படக்கூடிய இடங்கள்லாம் நல்லா அந்த ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம், பூசிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 5 அற்புதமான பொருட்கள். ரொம்ப ஈஸியானது, வீட்டில் டெய்லி நம்ம கண்ணில் பார்க்குறதா, பட் மிக மிக குறைவாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவிடுறேன். ஸோ இந்த 5 பொருட்களும் இவங்க சாப்பிட்லாமா, அவங்க சாப்பிட்லாமா, சக்கரை இருந்தால் சாப்பிட்லாமா, அல்சர் இருந்தால் சாப்பிட்லாமா அப்படிலாம் இல்லை. எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. சைடு எஃபெக்ட் அப்படின்னு இதுக்கு எதுவும் இல்லை.